வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல். நம்ம இ சேவை சேனலில் வந்து நீங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசல்ட்க்கான டேட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் போன இயரில் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பேச போகலாம். நம்ம இ சேவை சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க நம்ம மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதை சொல்லிக் கொடுத்தவள் மூலியமாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் ரிசல்ட் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து சென்னைக்கு வந்து இன்டர்வியூக்கான ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கருக்கு மட்டும் ஓப்பன் ஆயிருக்கு. மற்ற நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்வியூக்கான ஆல் டேட் வந்து 25/11/2024 இருந்து 4/11/12/2024 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கும். கிட்ட வந்து ஒரு 10 நாள் வந்து இன்டர்வியூ நடக்கும். இந்த 10 நாள் இன்டர்வியூவில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து இந்த மாதம் டிசம்பர்லேயே வந்து ரிசல்ட் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கூட்டுறவு அமைச்சர் வந்து ஆல்ரெடி ஒரு காணொலியில் வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரி வந்து நம்ம எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரிசல்ட் லிஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். இன்ட்ரி வந்து இன்னும் இருக்கக்கூடிய நாட்டில் வந்து 5 நாளில் வந்து நீங்கள் இன்ட்ரி அட்டன் பண்ணோம். நான் வந்து தெரியல, இப்போ தான் ஏதோ புக்ஸில் எடுத்தேன் நோட்ஸில் எடுத்தேன் தெரியாமல் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம இ சேவை சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 வீடியோக்கு மேலே வந்து வீடியோ போட்டிருக்கும். அது 15 வீடியோ வந்துருக்கும். அந்த சம்மந்தப்பட்ட வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட வந்து இன்டர்வியூவில் 50 கொஸ்டின் மார்க் வைப்பாங்க. 50க்கு 50 எடுக்கிற மாதிரி தான் வரும். அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 12th வந்து ஒரு 100 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, அதை 100ல் வந்து டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா 50%. இப்போ வந்து 1200க்கு 1200 எடுத்திங்கன்னா 50 மார்க்கு. அதே மாதிரி ஒரு 600 மார்க் எடுத்திங்கன்னா 50 மார்க்கு. இது 50ல் 25 மார்க்கு. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கவுண்ட் எடுத்துப்பாங்க. இன்டர்வியூவில் வந்து 50 மார்க்கு. இப்போ வந்து அதில் ஒரு 1000க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 600 மார்க் எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 25 மார்க்கு. இன்டர்வியூவில் வந்து ஒரு 50 மார்க் எடுத்தீங்கன்னா 75 மார்க் வரும். 75 மார்க்கில் உங்களோட கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ டாப்பில் வரீங்க அப்படின்ற பொறுத்து. அதுக்கப்புறம் எத்தனை பேர் வாண்டட் கொடுத்துருக்குறாங்க அந்த உங்கள் கம்யூனிட்டியில். இப்போ ஒரு எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், இல்லை எஸ்சியாக இருக்கலாம், ஓசி இருக்கலாம். இந்த மாதிரி எந்தெந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியில் நீங்கள் டாப் வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் மெரிட் லிஸ்ட் செலக்ட் ஆவீங்க. அது செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஆர்பி வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து இங்கே வந்து டவுன்லோடு மாதிரி ஓப்பன் ஆகிரும். இது டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். இது வந்து போன வருஷத்தோட பிடிஎஃப். நான் இந்த வருஷம் இல்லை, மறுபடியும் சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப் வந்து போன வருஷத்தோடது. இது போன வருஷத்தோட மெரிட் லிஸ்ட். இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து 146 பேர் செலெக்ஷன் பண்ணாங்க. அந்த செலெக்ஷன் பண்ண லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறவுத்துறையிலேருந்து செலக்ட் ஆகிட்டீங்க. இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணும்போது உங்களோட டாக்குமெண்ட் வந்து டைரெக்டாக ஃபிசிக்கலாக வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ ஆல்ரெடி இன்டர்வியூவில் என்னென்ன கொடுத்தீங்களோ அந்த டாக்குமெண்ட் அப்படியே மறுபடியும் கொடுக்கணும் ஒரு காப்பி. அப்போ ஒரிஜினல் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். அந்த டைமில் ஏதாச்சும் மிஸ் பண்ணாங்களாலும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூவில் வந்து ஒரு மாதிரி கொடுத்துட்டு டைரெக்டாக ஒரு மாதிரி கொடுத்துட்டு எதனா முறைகேடு நடக்குது அப்படின்னாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லேயே ஆல்ரெடி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி போடுவாங்கன்னா, உங்களோட ரோல் நம்பரு, உங்களோட பெயர், அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி லிஸ்ட் வந்து மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. இதை போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னொரு லெட்டர் ஒன்று வரும், கால்ஃபர் லெட்டர் வரும். இந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம்னா, அந்த லெட்டரும் வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து இந்த லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட கூட்டுறவுத்துறையில் வந்து பார்த்தோன்னா அந்த லெட்டரில் போட்டிருப்பாங்க எந்த இதில் போய் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஓகே நீங்களும் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த ரேஷன் ஷாப்பில் வந்து வேலை கொடுக்குவாங்களோ அந்த வேலை கொடுத்துருவாங்க. இடத்தனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 3 மாதம் ஆயிரும் உங்களோட ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் ஸ்டாஃப் கூட வந்து நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. அதுக்கான சம்பளம் வந்து கொடுத்துருவாங்க. ட்ரைனிங் பீரியட்லேயே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கினே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து சேல்ஸ்மேன் கூட இது பண்ணுறது ஒர்க் பண்ணுறதுக்கு வச்சுப்பாங்க. இதான் நடக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ வந்து முழுசாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் போன வருஷத்துலேயே வந்து நான் நிறைய பேர் இதில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்டர்வியூவில் வந்து செலெக்ஷன் ஆகிட்டு 146 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பேர் வந்து வேலைக்கே போகலையாம்மா. வேலைக்கே போகாமல் அவங்க வந்து கேரளா சுட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போகாததுனால வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர்த்துக்கான
வேலை போயிடுச்சு. வேலை வந்து நீங்களாச்சும் யூஸ் பண்ணியிருக்கணும், மற்றவங்களுக்குலாம் யூஸ் பண்ண விட்டுருக்கணும். நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலெக்ஷன் ஆகிட்டீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் நீங்கள் வந்து செலெக்ஷன் போயிட்டீங்க. ஆனால் வந்து வேலைக்கு போகாமல் மற்றவங்களுக்கும் வேலை இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. உங்களால் வந்து பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாது. ஒன்று இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலெக்ஷன் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக போங்க. அப்படி இல்லை நான் போக மாட்டேன் கேர்லெஸ்ஸாக சும்மா போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்லேயே போகாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதை மட்டும் வந்து தவிர்த்துக்கோங்க. இது ரிசல்ட் வந்து இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி உங்களுக்கு லிஸ்ட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிட்டீங்க. இது வந்து தற்காலிகமான ரிசல்ட் தான். இது வந்து இப்போ 2023 கொடுத்த ரிசல்ட்டு. 2024க்கான ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா விரைவில் வரும். அதுவும் டிசம்பர் மந்த்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கருத்தில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உடனுக்குடனே ரீப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திக்கலாம். பை.